கடந்த நாட்கள் நம்மளை நடத்தியிருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, விசேஷமா அந்த நாளில் நாம் தூதர்களை குறித்து கொஞ்சம் தியானித்து கடந்து போவோம். ஒரு விசேஷமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 91, சங்கீதம் 91, சங்கீதம் 91வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ள. சங்கீதம் 91, 11, 12 நான் வாசிக்கிறேன். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி. நல்ல கவனி. தூதருடைய வேலை என்னன்னு கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் தூதர்னா என்ன தெரியணும். சொல்லுங்க பார்க்கலாம், தூதர்னா என்ன? நாங்களாம் தூதர்கள் தான் வந்திருக்கோம். எத்தனை தூதர் வந்திருக்கோம்? பச்சை குழந்தை தூதர், சசி தூதர், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் தூதர். பைபிளில் பாருங்க எத்தனை தூதர்கள் சொல்லப்பட்டிருக்குது. கேபிள் தூதன், மிகாவேல் தூதன், சங்கார தூதன், லூசிபர். மொத்தம் எத்தனை தூதன்? 4 தூதர் இல்லையா? இதுதான் நமக்கு தெரியும். 4 தூதர் தான் நமக்கு தெரியும். ஆனால் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. அநேக தூதர்கள் உண்டு. பேர் சொல்லப்பட்ட தூதர்கள் இவ்வளவுதான். இது அநேக தேவ தூதர்கள் உண்டு. இந்த தேவதூதர்கள் என்பது அவருடைய வேலை என்ன, அவருடைய பணிகள் என்ன, அவங்க செய்கிற காரியங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால தான் இங்கே ஆரம்பிக்கிறேன். இங்கே 91, 11, 12 பாருங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி. அப்போ இவருடைய வேலை என்ன? இந்த தூதருடைய வேலை என்ன? நம்ம பிரயாணங்களில், நம்முடைய போக்குவரத்துகளில் நம்மளை பாதுகாப்பது இந்த தேவதூதருடைய வேலை. இப்போ சுகபத்திரமாக போயிட்டு வரோம் இல்லையா? இப்போ நாங்கள் மாசத்திலிருந்து கேக்கல் வந்திருக்கோம். எப்படி வந்தோம் நாங்கள்? அவருடைய பாதுகாப்பு, அவங்களுடைய காவல், ஒரு செக்யூரிட்டி. அப்போ அது நமக்கு தேவதூதர் பெரிய ஒரு செக்யூரிட்டி. நல்லா கவனிங்க. கடந்த நாட்களில் அஜித் பவார் இறந்து போயிட்டார் இல்லையா? எத்தனை பேர் அஜித் பவார் இறந்து போயிட்டார் இல்லையா? பாதுகாப்பு இருந்துச்சா? இறந்துட்டார், அவருக்கு பாதுகாப்பு இல்லை. ராஜீவ் காந்தி, அவருக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? எப்போ இருந்தார் ராஜீவ் காந்தி? 1991 இறந்து போனார். 20 வருஷமா? அது 20 வருஷமா? அது 1991 பாருங்க. இன்னைக்கு கணக்கு போடுங்க. 35 வருஷம். ராஜீவ் காந்தி இறக்கும் போது நிறைய பேர் பிறக்கல இல்லையா? பச்சை குழந்தை பார்த்தீங்களா? நல்ல கவனி. மேரி சிஸ்டர் பாருங்களேன். 1991 அவருக்கு பாதுகாப்பே இல்லை. பாருங்க, கருப்பு பூனை படையெல்லாம் போட்டிருந்தாங்க. யாருக்கு? ராஜீவ் காந்தி. அதை மீறி என்ன செஞ்சுட்டாங்க? அவரை தகர்த்து விட்டார். பெல்ட் பாம்பு வச்சு அடித்தாங்க. எப்படி? பெல்ட் பாம்பு போட்டிருந்தாங்க. சுபாவும் சிவராஜன் பெங்களூரில் வந்து தான் இறந்து போயிட்டாங்க. அவங்க பெங்களூரில் வந்து தான் போலீஸ் அவர்களை சுற்றி வளைத்து போது அவங்க சாய்நட் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. பெங்களூரில் தான் பிடிச்சாங்க. டெட் பாடி தான் எடுத்தாங்க. அவங்க உயிரோடு பிடிக்க முடியவில்லை. பாதுகாப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. எந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை. அவர்களை தகர்த்து விடுகிறார்கள், முடித்து விடுகிறார்கள், இறந்து போய் விடுகிறார்கள். ஆனால் நமக்கோ மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அப்போ தூதருடைய வேலை நம்மளை பாதுகாப்பது. வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி. நீங்கள் நடந்து போகும்போது, காரில் போகும்போது, 2 வீலரில் போகும்போது பொழுது உங்களை பாதுகாப்பது, உங்களை காவல் செய்வது இந்த தேவதூதருடைய வேலையாக இருக்கிறது. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நல்ல கவனி. நமக்குன்னு தனி ஒரு தூதர்கள் இருந்தால் கூட தேவன் சில சமயத்தில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். அவருக்கென்று தூதர்கள் இருக்கிறாங்க. இல்லை கைவச்சாமி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவர் பக்கத்தில் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. எனக்கு வந்து பிசாசனம் துரத்தும் போது யாருக்கா பிசாசு பிடித்து இருக்கிறது, அந்த சமயத்தில் உடனே போய் கை வச்சது தான் நம்ம. அப்போது மிகாவேல் தூதன் நிறைய காவல் வைத்து விட்டு இந்த பிசாசை துரத்தி பாருங்கள், ஈஸியாக போயிடும்.
சில பிசாசுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 24 மணி நேரம் கூட போகாது. அந்த சமயத்தில் மிகாவேல் தூதனை கட்டுப்படுத்தி வெட்ரன் மட்டும் சொன்னால் போதும், டக்குன்னு பொத்துன்னு கீழே விழுந்துடும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டிடுவார். அப்போ சில சமயங்களில் நம்மளை நடத்தும்படி தேவன் அவருக்கு என்று செப்பரேட்டாக வைத்திருக்கிற தூதர்களே நமக்கு பாதுகாவலுக்கு தேவன் அனுப்புகிறான். அனுப்புறது மாத்திரம் அடுத்து சொல்கிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நீங்க நடக்கக்கூடாது என்பதற்காக உங்களை நடக்க விடாம தேவதூதர்கள் உங்களை அவருடைய கைகளிலே சுமந்து போகிற அளவிற்கு அவர்களுக்கு தேவதூதர்களுக்கு ஒரு வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களை நடக்க முடியாம நடக்காம உங்க பாதம் கல்லில் உங்களுடைய பாதம் உங்களுடைய கால் தரையில படாத அளவுக்கு உங்களை சுமந்து கொண்டு போகிற அளவிற்கு இந்த தேவதூதர்களுக்கு வல்லமை இருக்கிறது. தேவதூதர்களுக்கு தேவன் வல்லமை கொடுத்திருக்கிறார். உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. சாது சுந்தர் சிங்குடைய புத்தகத்தை நீங்க வாசித்தான். ஒரு முறை ஒரு பெரிய ஒரு ஆத்தை கடந்து அந்த பக்கம் போக வேண்டும். அப்ப என்ன செய்வதுன்னு தெரியல சாது சுந்தர் சிங்குக்கு. ஜோம் பண்ணார், முனங்கால் அண்ணி ஜோம் பண்ணார், ஆண்டவர் இந்த ஆத்தை கடந்து நான் அந்த பக்கம் போகணும். அப்போ ஒரு நபர் திடீர்னு வந்தார், இவரை தூக்கி கொண்டு அங்கே விட்டுட்டார், அந்த பக்கம் மறைந்து போய்விட்டார். அப்ப தேவதூதருடைய வேலை என்ன? உங்களை சுமப்பது, உங்களை சுமந்து கொண்டு அப்போ உங்களை சுமக்க முடியும். தேவதூதர்கள் உங்களை சுமக்க முடியும். ஒரு முறை நான் கன்னியாகுமரி ஊழியத்துக்கு போய் கொண்டிருந்தேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு மதுரை திருமங்கலம் தாண்டி நைட்டு 12 மணிக்கு பஸ் போய் கொண்டிருக்கிறது. நைட்டு 12 மணி. எனக்கு முன்னால நான் போற பஸ்ஸுக்கு முன்னால ஒரு சிமெண்ட் ஏற்றிட்டு ஒரு லாரி போய்கிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸை கொண்டு அதுலேயே அடிச்சிட்டான், லாரி மேலே அடிச்சான். எனக்கு முன்னால் இருக்கிற வரைக்கும் டெத் ஆகிட்டேன். எனக்கு முன்னால் சீட்டில் உள்ளவங்க வரைக்கும் எல்லாம் ஸ்பாட் அவுட். பிளட் இப்படி போயிட்டு இருக்கு. நான் என்னுடைய பேக் எடுத்துக்கொண்டு அந்த பிளட்டில் மிதிச்சு தான் கீழே அடிக்க வந்தேன். அதுக்கு முன்னால் எல்லாம் எனக்கு தேவன் ஒரு தூதனை பாதுகாப்பு வைத்தான். இருந்தா அன்னைக்கு நானும் ஸ்பாட் அவுட் தான். அந்த பாதுகாப்பு இல்லாவிட்டால், அன்னைக்கு அந்த பாதுகாப்பு இல்லாமல் போயிருந்தால் நானும் அவளோடு சேர்ந்து மரித்திருக்க வேண்டும், இறந்து போயிருக்க வேண்டும். அந்த பிரயாணம். அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பஸ்ஸை சுற்றில வேலை போட்டு முத்திரை வைத்து மிகாவேல் தூதனை இறக்கி 4 பக்கமாக காவல் வச்சிடறாரு. அப்போ உங்களுடைய பிரயாணங்களில் ஏன் ஆபத்து வருகிறது? உங்களுடைய பிரயாணங்களிலே உங்களுடைய பிரயாணப்படும் பொழுது சில வேளை ஆபத்துகள் ஏன் நேரிடுகிறது என்றால், நீங்கள் தேவதூதனை இறக்கி காவல் வைக்கவில்லை. தேவதூதனை இறக்கி நீங்கள் காவல் வைத்து விட்டால் நீங்கள் பாதுகாப்பாக போய் சேரலாம், பாதுகாப்பாக திரும்பி வரலாம். இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பெரிய ஒரு கிருபை பெற்றவங்க நம்பலாம். உங்களை சுமக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளா, எவ்வளோ கனப்படுத்துறாரு பாருங்க கர்த்தர். நமக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ மகிமை கொடுத்துருக்கிறார். ஒரு சாதாரண நபர் நாம், நமக்கு தேவன் பாதுகாப்பு வழங்குகிறார் என்றால் நம் மீது தேவனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது பாருங்க. நமக்கு ஒரு செக்யூரிட்டி வைத்திருக்கிறார். இந்த தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 13:2 எடுத்துக்கொள்ளும். எபிரேயர் 13:2 எடுத்துக்கொள்ளுவோம். எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இங்கதான் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உங்க வீட்டுக்கு அந்நியர் வருவோம், உங்களுக்கு தெரியாதவர்கள் யாராவது வரும் பொழுது அவங்க நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி கவனிக்கிறீங்க? அப்படிங்களா? அப்படி எங்களை கவனிக்கிறீங்க, உபசரிக்கிறீங்க. உங்க வசனம் சொல்லு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். நாங்க தெரிந்தவர்கள்,
உறவினர்கள் எங்களை மாத்திரமல்ல, தெரியாதவர்கள் வந்தாலும் நீங்கள் உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா காஃபி கொண்டாந்து வச்சிச்சு, டம்முன்னு வச்சிச்சு. உள்ள அந்த கிளாஸ்ல இருக்க எல்லா காஃபி வெளியே வந்துருச்சு. அப்படி உபசரிக்கிறோமா நம்ம? அதுக்கு அர்த்தம் என்ன? இனி வராதிங்கன்னு அர்த்தம் இல்லையா? இனி எங்க வீட்டு பக்கம் நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது தான். அது டம்முன்னு வைக்கிறது. எதுக்கு உபசரிக்கணும்னு சொல்றாரு பாருங்க. எதுக்கு உபசரிக்கணும்னா, அதனால சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரிப்பது உண்டு. தேவதூதர்கள் வருவாங்க. எப்படி? அந்நியரை போல, உங்களுக்கு தெரியாதவர்களை போல, உங்களுக்கு இதுவரை நீங்கள் பார்த்திராத நபரை போல வருவார்கள். அதனாலதான் வந்து தண்ணி கொடுக்கணுங்கிறது. எங்களுக்கு கொடுத்தீங்களா தண்ணி? நீங்க வெந்நீர் தான் கொடுத்தீங்க. வெந்நீர் தான் கொடுத்தீங்க, தண்ணி கொடுத்தீங்க. அந்த பீசில இருந்தீங்க. அப்ப தேவதூதரை விட்டுருவீங்களா நீங்க? அந்த பீசில இருந்தோம்னா தேவதூதருடைய கதைகள் என்ன ஆச்சு? அப்போ எப்படி? நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுங்க, நல்லா கொடுங்க. இப்படி உபசரிக்கணும். ஸ்தோத்திரம். ரெபேக்காள் பாருங்க, தன் வீட்டுக்கு யார் வந்தாலும் நல்ல உபசரிப்பாங்க, அருமையா உபசரிப்பாங்க. அந்த உபசரிக்கும் அந்நியராக இருந்தால் கூட. சில பேர் சொந்த பந்தங்களை மாத்திரம் உபசரிப்பார்கள், தெரிந்தவர்களை உபசரிப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் தெரிந்தவர்களை போல வருவதில்லை, தெரியாதவர்களை போல வருவார்கள். அது புரிந்து கொள்ளணும். உங்க வீட்டுக்கு வருகிற தேவதூதர் உங்களுக்கு அறிமுகமானவர்களா இருக்க மாட்டார்கள், தெரிந்தவர்களா இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியாத ஒரு நபரை போல வருவார்கள், அந்நியராக இருப்பார்கள், உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்போ எழுதி போகாதீங்க சிஸ்டர். தேல் கடிச்சாலும் அப்படியே உட்காந்துருங்க. பாம்பே வந்திருந்தாலும் வெளியில போகாதீங்க. ஸ்தோத்திரம். மாமா வரட்டு மச்சான் வரட்டு, அந்த கத்தோட வார்த்தை தான் நமக்கு மெயின். கை வச்சு ஆமன்னு சொல்லுவோம். ஆமா. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இதுல இருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், தேவதூதர்கள் அந்நியராக தான் வருவார்கள், தெரியாதவர்களாக தான் வருவார்கள், தெரிந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதை கவனிக்கணும். அதனால வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க பிரதர், உட்காருங்க, தண்ணி குடிங்க, காப்பி குடிங்க, சாப்பிடுங்க. சில பேர் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? வேண்டான்னு சொல்லிடணும் அந்த சமயத்தில். என்ன சாப்பிட்றீங்களான்னு கேட்குறது என்னது? ஆமா, சாப்பிட்றீங்களான்னா என்ன அர்த்தம்? சில பேர் அப்படிதான் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க. அப்போ அந்நியர் தான், அந்நியர் மாதிரி தான் தேவதூதர்கள் வருவதுண்டு. அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிப்பது உண்டு. ஆமென். அப்போ உபசரிப்புகள் மனிதருக்கு மாத்திரம், தேவதூதர்களும் உபசரிப்பு தேவைப்படுகிறது. தேவதூதர்களும் உபசரிப்பு அவசியப்படுகிறது. அப்ப தெரிந்தவர்களை போல அல்ல, தெரியாதவர்களே போலதான், அந்நியராக தான் தேவதூதர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நாளைக்கு வரலாம், ஒரு புதிய முகத்தோடு, ஒரு புதிய ஊர்ல இருந்து உங்களுக்கு தெரியாத நபராய் ஒருவர் கடந்து வரலாம். அவர் தேவ தூதரா இருக்கலாம். அதனாலதான் எல்லாரும் ஈவனை கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஒண்ணு போல கவனிச்சு பாருங்க. ஒரு தேவ தூதரை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸ்தோத்திரம். அப்ப தேவ தூதர்கள் நம்ம வீட்டுக்கு வருவது உண்டு. நம்ம வீட்டுக்கு வருவாங்க, தெரிந்தவர்களை போல அல்ல, தெரியாதவர்களை போல. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்தை பாருங்க. எபிரேயர் 1:14 பாருங்க. எபிரேயர் 1:14 பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 1:14, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாம், அதாவது தூதர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? நல்ல கவனிக்கணும். இந்த தேவதூதர் யாருன்னா நமக்கு வேலைக்காரர்கள். பாருங்க, சென்னையில் ஜான் ஜோசப்னு ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருந்தார். இவாஞ்சலிஸ்ட், அவர் சுவிசேஷகர். அவர் எல்ஐசியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் சில சமயத்தில் ஊழியத்திற்காக ஒரு 3 நாள் லீவ் போட்டு போயிடுவார். லீவ் போட்டு போயிட்டாருன்னா அவர் பெரிய ஆஃபீஸர். எல்ஐசியில் அவர் பெரிய ஒரு ஆஃபீஸர். அவர் வர்றதுக்குள்ள அவருடைய வேலைகள் எல்லாம் தேவதூதர்கள் செஞ்சு விடுவார்கள்.
ஆமாம், ஜான் ஜோசப்புடைய இதில் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், யூடியூப்பில் கூட இருக்குது. ஜான் ஜோசப்புடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இவருடைய வேலையெல்லாம் தேவதூதர்கள் செய்து விடுவார்கள், அங்கே பணிவுடைய ஆவி. அப்போ தேவதூதர் யாரு? உங்களுக்கு வேலைக்காரனாக தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனால் கொடுக்கப்பட்டதான் தேவதூதர்கள், உங்களுடைய வேலைக்காரர்கள். எனக்கு அது வேலையாகவே இருக்கீங்களா? சொல்லுங்க, ஒன்றும் பேச மாட்டேறீங்க. அப்போ வேலை கொடுக்கணும். ஒரு மாந்திரவாதி குட்டி சாத்தானுக்கு வேலை கொடுக்குறான் இல்லையா? ஒரு மாந்திரவாதி குட்டி சாத்தானுக்கு என்ன செய்யறான்? வேலை கொடுக்குறான். வேலை கொடுத்து அனுப்புறான், போய் இதை செஞ்சுட்டு வான்னு சொல்றான். மாந்திரவாதியை குட்டி சாத்தானை ஏவும் போது நீங்க ஏன் தேவதூதனை ஏவக்கூடாது? சொல்லுங்க, ஒன்றும் பேச மாட்டேன். அப்ப தேவதூதனுக்கு வேலை கொடுக்கணும். ஏனென்றால் பணிவிடை செய்கிறவர்கள். நான் பெங்களூர்ல அஸ்வத் நகர்ல நான் ஒரு நாள் அங்கே நவீன் பிரதர் வீட்டில் தங்கியிருந்தேன். நவீன் ஒரு பிரதர் இருக்கிறாரு அஸ்வத் நகரில். அங்கே தங்கியிருக்கும்போது மேலே மாடியில் தங்கியிருந்தேன். ரெகுலர் அங்கே தங்குவேன் நான். ஒரு நாள் அந்த வீட்டில் ஃபுல்லாக தண்ணியே இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, முகம் கழுவ தண்ணி இல்லை. தண்ணி லாரியில் வரும்னு சொல்கிறாங்க, எப்போ வரும்னு தெரியாது. வேறு நான் ஒரு பக்கெட்டை பாத்ரூமில் வச்சுட்டு வேறு ஜோகம் பண்ணிவிட்டு ஒரு தூதனுக்கு கட்டளை கொடுத்துட்டு கீழே போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட மாடியிலேருந்து இறங்கி கீழே போய் பேசிக்கிட்டு இருந்தேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தேன். ஒரு பக்கெட்டில் குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஏவனால அப்புறம் குடிச்சிட்டு வரும்போது கீழே உள்ளவங்க ஆச்சரியப்பட்டாங்க, உங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. எங்கேருந்து தெரியல, தேவதூதனுக்கு கட்டளை கொடுத்தேன், வந்துருச்சுன்னு தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னேன். ஒரு பக்கெட் ஃபுல்லாக எங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு தெரியல. தேவதூதர்கள் எங்கேருந்தோ தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பக்கெட்டில் தண்ணி இருக்குது. இவைகளெல்லாம் நடந்த சம்பவங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்க ஏவணும். இன்னைக்கு எத்தனை பேர் ஏவ போறீங்க? ஏவல். எங்களுக்கு நம்ம ஏவல் வச்சிடாதீங்க, தேவதூதன் ஏவுங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் இருந்திருக்கு. அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, செய்வினை என்றால் என்ன, செய்யப்பாட்டு வினை என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. செய்வினை என்றால் என்ன, செய்யப்பாட்டு வினை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில். இவன் உடனே எக்ஸாம் எழுதியிருக்கான். இப்படி செய்வினை என்றால் ஒரு தகடை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு 21 முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும், பிறகு ஒரு ஆட்டு தலை எடுத்துக்கொள்ள வேண்டும், அமாவாசை என்று சுடுகாட்டுக்கு சென்று என்னாச்சு சிஸ்டர் என்ன தெரியல. அப்போ நல்லா கவனிங்க. போய் அங்கே போய் சுடுகாட்டிலேருந்து ஏவ வேண்டும்னு எழுதியிருக்கான். அதுக்கு அந்த வாத்தியார் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த கொஸ்டின் அவன் ஆன்சர் பண்ணதுக்கு 5 மார்க் போட்டிருக்காரு. 5 மார்க்கு. பக்கத்தில் ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு வாத்தியார். அவர் கேட்டிருக்காரு, இதுக்கு எதுக்கு 5 மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஒருவேளை நான் மார்க் போடலன்னு எனக்கு செய்வேன்னு வச்சாங்க வச்சுருவாங்க, அதனால 5 மார்க் போட்டிருக்கேன் நான். ஏவுதல். இங்க நீங்க தேவதூதனை ஏவ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீங்க தேவதூதனை ஏவி பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஏவுவீங்க? உங்க வீட்டுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி வராங்கன்னு நீங்க பேசவே வேண்டாம், சைலண்ட் ஆயிருக்கு. ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது, உங்க சொந்த பந்தங்களை எழும்பும் போது ஃபுல்லா சைலண்டா இருந்துட்டு தேவதூதனை ஏவி விடுங்க. பாருங்க, எங்க சபை பக்கத்துல அங்க கோயம்புத்தூர்ல யாராவது டெத் ஆகிற கண்டிஷனில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை டெத் ஆகிட்டே விசுவாசி வரமாட்டாங்க இல்லையா, டெத்துக்கு போயிடுவாங்க. அதுக்குனால ஒரு 3 நாளைக்கு முன்னாலே ஒரு சங்கார தூதனை கீழே இறக்கி அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். 3 நாளைக்கு முன்னால் ஒரு சங்கார தூதனை இறக்கி அனுப்பிட்டான், க்ளோஸ். அவ்வளோதான். அதுக்காக இன்னைக்கு எங்களுக்கு அனுப்பி விட்றாதீங்க. அல்லேலூயா. அப்போ பணிவிடை ஆவிங்க வசனம் என்ன சொல்ற, ரட்சிப்பை சுதந்திரத்து கொள்கிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு. பாருங்க, உங்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு. ஊழியம்னா என்னது? சேவை. ஊழியம் என்னது? உங்களுக்கு வேலைக்காரர்கள்.
இப்போ நாங்களாம் வந்து ஊழியக்காரர்கள். யாருக்கு ஊழியக்காரங்களுக்கு? தேவனுக்கு ஊழியக்காரர்கள். சில விசுவாசிகள் எங்கள் வேலையை விடுவாங்க. பாசம் இதை எடுத்துகிட்டு வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை பண்ணுங்க, இந்த வேலையை செய்யுங்க, அந்த வேலையை செய்யுங்க, அந்த பொருளை இங்கே தூக்கி வைங்கன்றுவாங்க. நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர். இதே போல் உங்களுக்கு ஒரு வேலைக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவ தூதன். அப்போ அந்த தேவ தூதனுக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும். நீங்கள் வேலை கொடுத்தாதான் அவங்க செய்வாங்க, பண்ணுவாங்க. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, என்ன சொல்றது? ஊழியம் செய்யும்படிக்கு அவங்க எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். தூதர்களை அனுப்பி பாருங்க, அவங்க செய்கிற வேலைகள் பெரிதாக இருக்கும். எல்லாம் கைவிட்டு சொல்லுங்க ஆமென். பாருங்க சங்கீதம் 34:7 பாருங்க. சங்கீதம் 34 சங்கீதம் 34:7 சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்ப பாருங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, வேலை செய்வாங்க, காப்பாற்றுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களா இருக்க வேண்டும். நீங்க தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும். நீங்க தேவனுக்கு பயப்படாம தூதர்கள் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார்கள். நீங்க கர்த்தருக்கு பயப்படாத ஆளு, ஆனா உங்களுக்கு தூதன் வந்து வேலை செய்வானா? செய்ய மாட்டான். உங்களுக்கு உதவி செய்வானா? செய்ய மாட்டான். உங்களை ஒரு ஆபத்தில் காப்பாற்றுவான் என்றால் காப்பாற்ற மாட்டான். அப்ப யாரை காப்பாற்றுவார்கள்? இந்த தேவ தூதர்கள் யாருக்கு உதவி செய்வார்கள், யாரை காப்பாற்றுவார்கள் என்றால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களை மாத்திரமே அவர்கள் காப்பாற்றுவார்கள். எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது என்னை காப்பாற்றிடுவான்னு. நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா? உங்களை காப்பாற்றுவாங்க. ஆபத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்க முடியும் அவர்களால். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களா என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். நீங்கள் தேவனுக்கு பயப்படாதவர்களா இருந்தால் எந்த ஆபத்து வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை விடுவிக்க அவர்களால் முடியாது, வரமாட்டார்கள். விடுவிக்க முடியாது. நீங்கள் விடுதலாக்கப்பட வேண்டுமானால் பெரிய ஆபத்திலிருந்து, சிக்கல்ல இருந்து, இப்ப நான் கூட சொன்னேன் இல்லையா, பஸ்ல முன்னாள் வரைக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப தேவனுக்கு நீங்கள் பயந்து நடந்தால் உங்களுக்கு எந்த தீமையும் வராது. அவர்கள் காப்பாற்றி விடுவார்கள். அவர்கள் உங்களை தப்புவிப்பார்கள். அவர்கள் உங்களை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். ஆனா நீங்க பயப்படாம இருந்து, நீங்க ரொம்ப திமிரா நடந்து, பெருமையா நடந்து, கர்த்தருக்கு பயப்படாம நடந்து, நான் ஆபத்தில் தப்பி விடுவேன் எண்ணி விடவே கூடாது. தப்பி வைக்க முடியாது. அதனால இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாக என்ன செய்கிறது? நமக்கு அறிவிக்கிறது என்னது? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை. யாருக்கு? அவர்னா யாரு? கர்த்தர். அவர்னா யாரு? இயேசு. அவர்னா யாரு? தேவன். தேவனுக்கு பயந்தவர்களை மாத்திரம் விடுதலை செய்வான். அப்ப தேவதூதன் இருக்கான்னு எல்லாத்தையும் காப்பாற்றிடுவான்னு நினைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்து விடுவான்னு எண்ணி விடக்கூடாது. தேவனுக்கு பயந்தவர்களை மாத்திரம் அவனால் விடுதலை செய்ய முடியும், மற்றவர்களை விடுதலை செய்ய முடியாது. இன்னொரு வசனத்தை பாருங்க. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103 20 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் சங்கீதம் 103 சங்கீதம் 103:20 பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை பாருங்க. தூதருடைய காரியம் என்ன? அவருடைய வேலை என்ன? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்துட முடியாது. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் அவங்க இஷ்டத்துக்கு வந்துடுவாங்களா என்றால் இல்லை. கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் கட்டளை கொடுக்கணும். நீங்க பிரச்சனைகள் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ரெட் ஆக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரெட் ஆக்ஸ் இருக்கு, அதுக்கு அந்த டிரைவருக்கு நம்ம ஃபோன் பண்ண முடியுமா? ஆஃபீஸ் தான் ஃபோன் பண்ணணும் இல்லையா? ஆஃபீஸில் உள்ளவங்க தான் அந்த டிரைவருக்கு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இதே போல தான் நீங்கள் டைரெக்டாக தேவதூதன்ட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கோம், தேவதூதனே எனக்கு வந்து உதவி செய்யன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தேவன் கட்டளை கொடுப்பார். ஸ்தோத்திரம். தேவன் தான் கட்டளை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தான் கட்டளை கொடுக்க வேண்டும். பாருங்க, இந்த வசனம் பாருங்க. இந்த வசனம் அருமையா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது பாருங்க. இந்த வசனத்துல என்ன அவர் சொல்லுகிறார்? அந்த 103:20 வசனத்துல பாருங்க. என்ன சொல்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. அப்ப இந்த தேவதூதர்கள் யார் வார்த்தை? உங்க வார்த்தையை கேட்க, உங்க வார்த்தையை அவர்கள்
கேட்காம தேவனுடைய வார்த்தை கேட்பார்கள். ஆமென். தேவன் சொல்லணும் அவங்களுக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய தூதனை அனுப்பும். ஆண்டவர் உங்களுடைய தூதனை எனக்கு ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வர வையும். உங்களுடைய தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய தூதனை உங்களுடைய நாமத்தினால் அனுப்புகிற நீர் அனுப்பும். இப்ப பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, இந்த தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்பார்கள். ஆண்டவர் உட்கார்னா உட்காருவாங்க, நில்லுனா நிற்பாங்க, இது போய் செஞ்சுட்டு வாங்க செய்வாங்க. அப்போ இந்த தேவதூதர்கள்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுதான் நடப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடியவர்கள். அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே வசனத்தின்படி தான் செய்வார்கள். எல்லாம் கைவர்த்தாங்க. அல்லேலூயா. வசனத்தை மீறி நடக்க மாட்டாங்க. இப்ப நாம் அநேக வேளையில வசனத்தை மீறி நடக்கும். வசனத்தின்படி செய்ய மாட்டோம், வசனத்தின்படி வாழ மாட்டோம். ஆனா தேவதூதர்கள் அப்படி அல்ல, வசனத்தின்படி தான் செய்வார்கள். வசனத்துக்கு மாறாக செய்ய மாட்டாங்க, வசனத்துக்கு விரோதமா செய்ய மாட்டாங்க. ஒன்று ஆண்டவருக்கு கீழ்ப்படிவாங்க, ஆண்டவர் சொல்றதை கேட்பாங்க. இன்னொன்று வசனத்தின்படி செய்வார்கள். அது ரொம்ப பிடிக்கும். வசனத்தின்படி தான் இருக்கும் அவங்க செய்கிற வேலை, அவங்க பண்ற வேலை. வசனத்துக்கு புறமா ஒண்ணுமே இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு தேவதூதனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறீங்க, ஒரு வீடு, பெரிய வீடு வரட்டும் அப்படின்னு, ஜி பூம்பான்னு சொல்லி ஒரு வீடு வரட்டும்னு சொன்னா வந்துடுமா? தேவன் கட்டளை கொடுக்கணும். ஆமென். மேரிசஸ்லாம் பாயா போட்டிருக்காங்கன்னா தேவதூதனுக்கு தேவன் கட்டளை கொடுத்தாங்க. அந்த வேலைகள் நடக்குது, எல்லா வேலைகளும் செய்யப்படுகிறது. அவங்க தேவனுடைய வார்த்தை கேட்பாங்க. தேவன் சொல்லாம எதையும் செய்ய மாட்டார்கள். கர்த்தர் சொல்லாம எதையும் செய்ய மாட்டார்கள். தேவன் சொன்னால் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆமென். அப்ப வசனத்தின்படி இருக்கும், வசனத்துக்கு மாறா இருக்காது. வசனத்துக்கு மாறா எதுவுமே இருக்காது, எந்த செய்ய நடக்காது. இப்போ பெங்களூரில் பால்தங்கையா பாஸ்டர் சர்ச்சில் ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார் ஒரு நாள். அவர் எல்லாருடைய மணி பரிசை திறந்து பாருங்க, 2000 ரூபா இருக்குன்னு சொன்னார். 2000 rupees இருக்கும். அப்படி வருமா? ஆண்டவர் சொன்னா வந்துருமா? ஆண்டவர் இல்லீகல்ல செய்வாரா? மேலுக்கு போடச்சுனா போட்டுருவாரா? எனக்கு இல்லீகலா பண்ண மாட்டாரு. அவங்க ஒரு குரூப் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாம் அவங்கவுங்க மணி பர்ஸில் 2000 ரூபா வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க, காமிப்பாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, வேதத்துக்கு புறம்பா வருகிறத நீங்கள் ஒருபோது நம்ப வேண்டாம். ஆமென். வேதத்தின்படி இருக்கிறத நீங்கள் நம்ப வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்துக்கு புறம்பா என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் பொய்யான காரியம். அப்ப தேவதூதர்கள் வேதத்தின்படி மாத்திரமே செய்வார்கள். ஸ்தோத்திரம். வேத வசனத்துக்கு புறம்பாக தேவதூதர்கள் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். வேதத்தின் அடிப்படையில் இருக்கும், எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் இருக்கும். வசனம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. அதனாலதான் இங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிற பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவதூதருடைய வேலை என்ன? ரொம்ப பலமானவங்க. இன்னொன்று, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், தேவனை மகிமைப்படுத்துவாங்க. தேவதூதர்களே மகிமைப்படுத்தும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நாம் எவ்வளவு பண்ண வேண்டும்? எல்லா சூழ்நிலையும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஸ்தோத்திரம் செய்ய பழகணும். யோபு எல்லாம் இழந்து விட்டார், ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்றாரு பாருங்க. 10 பிள்ளைகளை இழந்துட்டாரு, சொத்துக்களை இழந்துட்டாரு, எல்லாம் போயிருச்சு, ஒண்ணுமே இல்லை கையில. அப்ப சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவதூதர்கள் தேவனை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு 100 ஸ்தோத்திரம், 10 நிமிஷத்துக்கு 1000 ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, எல்லா பிரச்சனையும் விளையும். இன்னைக்கு நைட்டே போய் உட்காந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு மணி நேரம். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க, பிரச்சனைகள் உடைஞ்சு போயிடும், போராட்டங்கள் உடைஞ்சு போயிடும். தேவதூதர்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்க, அதான் வேலை அவங்களுக்கு. தேவனை மகிமைப்படுத்துவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, இதை கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த நாளில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய வேலை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க.
அப்போ தேவதூதர்கள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், ஸ்தோத்திரிக்கிறார். அதனால தான் அவங்க மூலமாக மகிமையான காரியங்கள் வெளிப்படுகிறது. அவங்க இறங்கி வேலை செய்கிறார்கள். அவங்க அநேக கட்டுகளை அவிழ்க்க முடிகிறது. எதுக்கு? ஸ்தோத்திரம். இதனால நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, பெரிய பெரிய கட்டுகள்லாம் உடைகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பாருங்க, யூதா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யூதா 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ரெவலேஷனுக்கு முன்னால் இருக்குது பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு முன்னால் இருக்குது யூதா புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யூதா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். யூதா 1வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யூதான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், தேவதூதர்கள் தான், நல்லவங்க தான், ஆனால் அவங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள மறந்து விட்டார்கள். நல்ல கவனிக்கணும், தேவதூதர்கள் ஆதி மேன்மையை இழந்து விட்டார் பாருங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த தேவ தூதர்கள் தங்களுடைய மேன்மையை இழக்க முடியும். நல்லா கவனிங்க, தேவதூதர் கடவுள் கிடையாது, இவங்க ஜீசஸ் கிடையாது. இவங்க தன்னுடைய மேன்மையை இழக்கவும் முடியும், தன்னுடைய சக்தியை இழக்கவும் முடியும், தன்னுடைய பலனை இழந்து போக முடியும், விழுந்து போக முடியும். லூசிபர் விழுந்து போனானா இல்லையா? விழுந்து போயிட்டான்ல. அப்ப தேவதூதர்கள் தங்களுடைய வல்லமை இழந்து போக முடியும். பாருங்க, நீங்கள் பாருங்க, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். அப்ப தேவதூதர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தேவதூதர்கள் இருந்தாங்க. தங்களுடைய சக்தியை காத்து கொள்ளாம, தங்களுக்கு கிடைச்ச கிருபைகளை காத்து கொள்ளாம, தங்களுக்கு கிடைச்ச ஒரு அபிஷேகத்தை காத்து கொள்ளாம விழுந்து போன தூதரில் ஒருத்தன் தான் லூசிபரும். இது போல பல தூதர்கள் விழுந்து போயிட்டாங்க. தேவ தூதர்களால் விழுந்து போகவும் முடியும், விழுந்து போகவும் செய்வாங்க. பாருங்க, வசனம் சொல்லுறது பாருங்க, அற்புதமாக சொல்லப்படும். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல். அப்போ காத்துக்கொள்ளணும். தேவதூதனாக இருந்தால் கூட தன்னுடைய வல்லமையை காத்துக்கொள்ளணும், தன்னுடைய கிருபையை காத்துக்கொள்ளணும். தேவதூதனே தன்னுடைய வல்லமையை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் ஏமாத்துறோம். சொல்லுங்க, நீங்களும் நானும் ஏமாத்துறோம். நம்ம காத்துக்கொள்ளணும், தேவதூதனே காத்துக்கொள்ளணுமா? தேவன் பக்கத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? தங்களுடைய மேன்மையை, தங்களுடைய கிருபையை, தங்களுடைய வல்லமைகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப நாங்க நிறைய வேலையில் நம்மளும் ஒன்று போயிடும். ஆதி மேன்மையை இழந்துட்டோம். இப்போ ஆரம்பத்தில் ஜெபம் பண்ண மாதிரி இப்போ ஜெபம் பண்ணுறோமா? நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஜெபித்தது போல இப்போ ஜெபிக்கிறோமா? இப்போ இருக்குதா அந்த ஜெப வாழ்க்கை? அப்போ அர்த்தம் என்ன? நம்முடைய ஆதி மேன்மையை இழந்துவிட்டோம். நம்முடைய ஆதி மேன்மையை நம்ம இழந்துட்டோம். இப்போ இந்த ஆதி மேன்மைக்குள்ள நம்ம வர வேண்டும். எல்லாம் கை வச்சாலும் சொல்லுவாங்க, தேவ தூதனா இருந்தாலும் வர வேண்டும், நீங்களா இருந்தாலும் இந்த ஆதி மேன்மைக்குள்ள கடந்து வர வேண்டும். இழந்து போன ஆதி மேன்மை இதுக்கு தேவைப்படுகிறது. அப்போ உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், எங்கே உங்களுடைய ஆதி மேன்மை இழந்து போனீர்கள்? லூசிபரை போல நீங்கள் எங்கே உங்களுடைய ஆதி மேன்மை இழந்து போனீர்கள்? இன்னைக்கு நீங்க அந்த ஆதி மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவதூதர் மட்டுமல்ல, நாமும் விழுந்து போன இடத்துல இருந்து எழும்ப வேண்டும். அப்ப தேவதூதர் விழுந்து போகக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர்கள், விழுந்து போயிடுவாங்க, ஆதி மேன்மை இழந்துட்டாங்க. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் இருந்துச்சு, தங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு ஸ்தானம் இருந்துச்சு, அதையெல்லாம் தேவதூதர் இழந்து போயிட்டாங்க. அப்போ தேவதூதர்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அந்த ஸ்தானத்தை இழந்துட்டாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்கிறார். இதை இழந்து விடக்கூடாது. தேவதூதர்கள் மட்டுமல்ல, இந்த சத்தியம் நமக்கும் தான். அவர்கள் மாத்திரம் நம்ம அநேக வேலைகளில் நீங்களும் நானும் விழுந்து விடுகிறோமே, நம்ம ஸ்தானத்தை இழந்து விடுகிறோமே. ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சபையில் கூட ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், வீட்டில் கூட நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை ஒருபோது நாம் இழந்து விடக்கூடாது. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 18:10 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 18வது அதிகாரம், மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும்
அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப நல்லா கவனிங்க, தேவதூதர்கள் எப்படி வராங்க பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி தேவதூதர்கள் பெரிய ஆள் மாதிரி வரதில்லை, தங்களை பெருசா காண்பிப்பதும் இல்லை, பெரிய பணக்காரனை காண்பிப்பதும் அல்ல. அவர்கள் தங்களை எப்படி காண்பித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றால், தங்களை எப்படி காண்பித்துக் கொள்கிறார்கள் பாருங்க, வித்தியாசமாக காண்பித்துக் கொள்கிறார். எப்படி? இந்த சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி வராங்க? சிறியவர்களால் வருகிறார்கள். ஒரு ஏழை மனிதனாக, ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை போல, ஒரு ஏழை மனிதனை போல தன்னை காண்பித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் வருவாங்க தேவதூதர். பெரிய பணக்கார மாதிரி கோட் ஷூட் போட்டு அப்படியே வருவாங்களா? எப்படி வருவாங்க? ஏழையா வருவாங்க. பாருங்க, ஜான் அப்படின்னு ஒரு பாஸ்டர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் இறங்கி வந்திருக்காரு. அவர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 காசு மட்டும் இருந்திருக்கு. ட்ரெயினுக்கு செலவு பண்ணிட்டாரு. வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி போய்கிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு திருவோடு வச்சுக்கிட்டு ஒரு வயசான ஐயா கிழிஞ்ச ஷர்ட்டு கிழிஞ்ச வேட்டியெல்லாம் கட்டிட்டு அங்கே உட்காந்துருந்துருக்காரு. அவரை கடந்து தான் பாஸ்டர் ஜான் போகிறார். இந்த வயசான ஐயா ஜான் கூப்பிட்டார். கூப்பிட்டேன்னு ஒரு பக்கத்தில் வந்து 50 காசு போட்டிருக்காரு. அப்போ இந்த வயசான ஐயா சொன்னாராம், இவ்வளோ தான் உன்ட்ட இருக்கான்னு கேட்டார். ஆமாம், எவ்வளோ தான் இருக்குது, அதுதான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். இல்லை உண்மையிலே இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டேன். ஆமாய்யா, இவ்வளோ தான் இருக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். டக்குன்னு எல்லாருக்கும் முன்னால், இதெல்லாம் வந்து பகிரங்கமான சாட்சி, எல்லாருக்கும் முன்னால் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த ஜான் பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அந்த இடத்துல முழங்கால் நின்று அழுதார். ஆண்டவரே, இந்த அற்பமான எனக்கு நீ தரிசனம் காண்பித்தேரு. பாருங்க, அற்பமா இருந்த எனக்கு நீ தரிசனம் காண்பித்தேரு. பாருங்க, ஏழை மாதிரி இருந்திருக்கிறார். ஆண்டவரே ஏழையின் ரூபம் எடுத்தாருன்னா தேவதூதர்கள் எடுக்க மாட்டாங்களா? தேவதூதர்கள் பெரிய பணக்கார ரூபத்தில் வருவதில்லை, மிக மிக சிறியவர்கள் எளிய ரூபம் எடுத்து வருவார்கள். எளிய ரூபத்தில், அதனாலதான் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். ஆமென். எளியவர்கள் சில வேளை பிச்சை எடுக்கிற மாதிரி கூட அவங்க வீட்டு வாசல் வந்து நிற்பாங்க, தேவதூதர்கள் வந்திருப்பாங்க. ஒரு வீட்டில் போய் ஒருத்தர் பிச்சை எடுக்கிறதுக்கு போனார் வாசல்ல. அப்போ மருமக சொல்லிச்சான், அந்த வீட்டில் இருக்க மருமக, ஒன்றும் இல்லைங்க போங்க. அப்போ வீட்டுக்குள்ள இந்த மாமியார் வந்தாங்க. அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு, என் மருமக என்ன சொன்னான்னு கேட்டுச்சான். இல்லை ஒன்றும் இல்லை போங்கன்னு சொன்னாங்க. அவன் என்னையா சொல்கிறது, ஒன்றும் இல்லை போன்னு சொல்லி அந்த அவ எதுக்கு சொல்கிறா? இப்போ நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒன்றும் இல்லை போனாங்க. யாரையும் வெறுமையாக அனுப்பாதீங்க. ஆமென். இப்போ நம்ம பாஸ்டமா ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னாங்க. லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும் போது, எல்லோரும் உட்காந்துருக்கும் போது, இந்த பாஸ்டமா மேரேஜ் ஆகி வரும்போது ஐயா சொன்னாராம், பாஸ்டமாவுக்கு என்ன சொன்னாராம், இந்த வீட்டுக்கு உள்ள வரவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் நீ அனுப்பிடாதமான்னு சொன்னாராம். எப்படி? சாப்பாடு இல்லாமல் யாரையும் நீ அனுப்பிடக்கூடாது. எப்படி பார்த்தீங்களா? எதுக்கு? தேவதூதர்கள் கூட வருவாங்க, அவங்கள உபசரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வாசலில் கூட யாரை வந்து நிற்கலாம், வெறுமையாக அனுப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று போடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க, ஏதாவது ஒரு காரியத்தை அவர்களை செய்து அனுப்புங்க. ஸ்தோத்திரம். அப்போ எளிய ரூபத்தில் வருவார்கள். அதான் வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? அவர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வருவாங்க. அதனால யாராக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தாலும் தேவதூதனுடைய ரூபத்தில் வர முடியும். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அதை ரொம்ப கவனிக்கணும். நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டும். அதன் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்படி எல்லாரும் முழங்கால நிற்கணும். எல்லா முழங்கால நின்று எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம், எல்லா தேவனையும் துதிக்கணும். எல்லாம் கர்த்தரை துதிப்போம். அந்த தேவனுடைய ஸ்தோத்திரம், தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம்.